Hello friends, welcome to Sillu Karupatti. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான டேஸ்டியான தட்டைப்பயிறு வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தட்டைப்பயிறு நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது என்ன தட்டைப்பயிரா, இது என்ன இப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் நைட்டு நனைய வச்சு காலையில் அதை நல்லா வெயிலில் ஒரு துணியில் பரசி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு உரலில் போட்டு குத்தி எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடச்சிரும் நமக்கு. இதை நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடை தோசை இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். நான் இப்போ இந்த இதாக எடுத்திருக்கேன். நீங்கள் தட்டைப்பயிரை இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. முழு பருப்பையே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்ததுனால ஒரு 4 மணி நேரம் நான் நனைய வச்சு நான் வடைக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நைட்டே நனைய வச்சுருங்க. நனைய வச்சு காலையில் நம்ம உளுந்தம் பருப்பு களையும் இல்லையா, அந்த மாதிரி களைஞ்சி எடுத்தோம்னா தோல் ஃபுல்லாக நமக்கு வந்துடும். இப்போ நான் தண்ணியில் நனைய போட்டுட்டேன். நான் ஒரு 4 மணி நேரம் நல்லா நனைய விட போகிறேன். நீங்கள் முழு பயிரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக நனைய விட்டுக்கோங்க. நைட்டு நனைய போட்டிங்கன்னா காலையில் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 4-5 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. 4-5 தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, உளுந்தம்பருப்பு கழுவுனதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஒரு ஜார் கரெக்டாக இருந்தது. நான் அப்படியே ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது பெருஞ்சீரகத்தை 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு வடை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் இருக்கிறத வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாற்றிட்டோம். இதில் ஒரு 100 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பழுத்துருச்சு, அதனால தான் சிகப்பாக தெரியுது. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் ரொம்ப குட்டி கடாய் வச்சதுனால ஒரு 7-8 தான் போட்டிருக்கோம். பெரிய கடாய்னா கூட 2-3 கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாதிரியே பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலரில் கொஞ்சம் மாறினதுமே ப்ரௌன் கலரில் மாறினதும் எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு தட்டைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.